வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய கொய்யா பழங்களை எடுத்துக்கலாம். தோராயமாக 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் இருந்தாலே போதுமானது தான். அதை நம்ம பகல் நேரங்களில் சாப்பிட்லாம், காலை உணவு மற்றும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், எளிதில் செரிமானமாகவும் மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உடற்பயிற்சிக்கு முன்னும் உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமும் ஆற்றலை பெறுவதற்கு சிறந்த தீர்வாக கொய்யாப்பழம் இருக்கும். ஸோ கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழம். ஸோ இம்யூன் சிஸ்டம் கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழத்தில் ஆரஞ்சு பழத்தை விட பல மடங்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை தூண்டி கிருமி தொற்றுகள், சளி மற்றும் சாதாரண வைரஸ் காய்ச்சல் இதெல்லாமே வராமல் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய உடம்புல ரத்த சிகப்பு அணுக்கள் கிடையாது, ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கும். ரத்த வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது. ஸோ ரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெற்று விடுவதால் எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கொய்யாப்பழம். ஸோ கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய உயர் நார் சத்து டயட்ரி ஃபைபர் இருக்கு. ஸோ இது குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி சீர் இல்லைன்னா அதை சீராக்கிறதுக்கு உதவி பண்ணும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குவதோடு செரிமான கோளாறுகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து வயிறு தொடர்பான தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்காம போறது தான். அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க தினமும் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த டயட்ரி ஃபைபர் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உயர் நார்ச்சத்து உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். ஸோ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்க வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க கொய்யாப்பழம். ஸோ பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணும் நமக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழம் மற்றும் அதனுடைய இலைகளில் குறைந்த கிளைசெமிக் குறியீடு காணப்படுது. ஸோ கிளைசெமிக் குறியீடு அப்படின்னா என்னன்னா, நாம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் கொய்யாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் கிடையாது, நார் சத்துக்கள் தான் இருக்கு. ஸோ இது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துமே தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தாது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொய்யாப்பழம் நம்மளுடைய உடல்ல சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை குறைத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை, அதாவது பிளட் குளுக்கோஸ் லெவலை திடீரென உயர்வதை தடுத்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நாளடைவில் நீங்கள் அளவாக கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும். சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டு விடலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே நீங்கள் நார் சத்து இருந்தக்கூடிய உணவுகளோட கொய்யாப்பழத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீரிழிவு அப்படின்ற தொல்லையே இருக்காது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளலாங்க. கொய்யாப்பழம் ஹார்ட் ஹெல்த்தை ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் ரத்த நாளங்கள்லாம் இறுக்கங்களாக இருக்கும் பொழுது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் எங்கும் செல்லாது, மயக்கம் வர ஆரம்பிக்கும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழத்தில் அந்த பொட்டாசியம் சத்து உதவி பண்ணும். மேலும் இப்போ உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் ரத்த நாளங்களில் ஒருவேளை கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தா அதை நீக்கிறதுக்குமே நார் சத்து கொய்யாப்பழத்திலிருந்து உங்களுக்கு உதவி பண்ணும். இப்போ கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதை உங்களுக்கு குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் அதிகரித்து இதய நோய்கள் குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரிலாம் வராமல் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கொய்யாப்பழம் உதவி பண்ணுங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொய்யாப்பழம் உதவி பண்ணும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து மற்றும் நீர் சத்து அதிகமாகவும் இருக்கிறதால கொய்யாப்பழத்தை சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். ஸோ காலையிலே நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். அப்போ வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கிறதால உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும்போது பசியை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். இதனால தேவையற்ற துரித உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து விடுவீங்க.
விடுவீங்க. அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஆற்றலாக உங்களுக்கு வந்து மாறி எரிக்கப்படும் பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய நீங்கள் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டயட் பிளானில் நீங்கள் கொய்யாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொய்யாப்பழம் நிச்சயமாக உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். ஸோ தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.